திருவண்ணாமலை கிரிவலம். நம்ம இப்போ பார்க்குறது ராஜகோபுரம். காலையில் 3 மணி. நம்ம கிரிவலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூலவரை தரிசனம் பண்ணிட்டு கிரிவலத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம பார்க்கறது தான் மெயின் என்ட்ரன்ஸ். காலையில் மணி 3ன்றதுனால இன்னும் நட திறக்கலை. 5:30 மணிக்கு தான் நட திறக்கிறாங்க. ஆல்ரெடி கிரிவலம் முடிச்சவங்க எல்லாம் தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம கிரிவலம் ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது தான் வந்துட்டு இந்த தீபத்தில் எல்லாரும் சூடம் ஏற்றி அண்ணாமலையரை வேண்டிக்கிட்டு கிரிவலத்தை ஆரம்பிக்கிறாங்க. திருவிழா கோலம் மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் கிரிவலம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. வாங்க நம்மளும் கிரிவலம் ஆரம்பிக்கலாம். இது மெயின் கோபுரம். ஓம் நம சிவாய சொல்லிட்டு கிரிவலத்தை ஆரம்பிச்சு நம்ம முதல் சிவனை பார்த்துட்டோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்திரலிங்கம். நம்ம ஒரு நல்ல அருளோட கிரிவலத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம கிரிவல பாதையில மொத்தம் 8 லிங்கம். அதுல முதல் லிங்கம் இந்திரலிங்கம். சிவனோட அருளோட ஆரம்பிக்கிறோம். பிகினிங் வித் பிளெஸிங். நம்ம இப்போ 2வது லிங்கம் போயிட்டு இருக்கிறது அக்னி லிங்கம். ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்துட்டு கிரிவல பாதை டுவர்ட்ஸ் அக்னி லிங்கம். ரொம்ப லைட்டடா, ரொம்ப பிரைட்டா இருக்கு. நம்ம நைட்டு நேரம் இருட்டா இருக்குமோன்ற மாதிரியான எந்த விதமான சங்கடமும் இல்லை. ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே ஆன்ல இருக்கு. ரொம்ப பிரைட்டா இருக்கு. முக்கியமா எந்த விதமான டிராஃபிக் ஹாசல் இல்லாம ரொம்ப அமைதியா, ரொம்ப திவ்யமா இருக்கு நடக்கிறதுக்கே. நம்ம இந்த ஃபுல் கிரிவல பாதை நடக்கும்போது சிவனை மனசுல நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நடப்போம். இப்போ நம்ம இருக்கிறது அக்னி லிங்கம். கிரிவல பாதையிலேயே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒரே லிங்கம் அக்னி லிங்கம். மற்ற எல்லா லிங்கமும் நம்மளோட கிரிவல பாதையோட லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். அக்னி லிங்கம் முக்கியமா நெருப்பு. நம்ம மனசுல இருக்கிற கெட்ட விஷயங்களோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற கெட்ட விஷயங்களோ மொத்தமா அக்னி லிங்கத்தோட அருளால அழியட்டும், ஒரு புது சோல் ஆரம்பிக்கட்டும் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா நம்ம இப்போ அக்னி லிங்கத்தை தரிசனம் பண்ண போறோம். எல்லாருமே வந்து வெளியே இருந்து சாமி கும்பிடுறாங்க. நட இன்னும் திறக்கல. நார்மலா காலையில 5-5:30 மணிக்கு மேலதான் எல்லா கோயிலும் திறக்கிறாங்க. பட் நம்ம வெளியே இருந்து அக்னி லிங்கத்தை தரிசனம் பண்ணிக்கிட்டு அடுத்த லிங்கத்துக்கு நடக்க போகலாம். நம்ம அடுத்த லிங்கம் பார்க்கறது யமலிங்கம். கிரிவல பாதையில இருக்கிற 3வது லிங்கம். யமனே வந்து சிவன் கிட்ட தன்னோட கெட்டது எல்லாமே போகட்டும்னு தரிசனம் பண்ண இடம் அப்படிங்கிறதே யமலிங்கம்னு சொல்றாங்க. நம்ம யமலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நம்ம கிரிவல பாதையில நிருதி லிங்கத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கலாம். போற வழியெல்லாம் இந்த மாதிரி போர்ட்ஸ் இருக்கு. நம்ம எவ்வளோ வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. மொத்தமா கிரிவல பாதை 14 கிலோமீட்டர். அதுல ஒரு லிங்கமும் நம்ம கிராஸ் பண்ணும்போது இத்தனை கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான சைன் போர்ட்ஸ் அது. நம்ம ஒரு லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு போற வழியெல்லாம் சிவனையே மனசுல நினைச்சுக்கிட்டு
வாழ்க்கை இதுக்கு மேலே நல்லதாக மாறட்டும், நல்லா இருக்கிற வாழ்க்கை இன்னும் மேம்படட்டும், உடல் பலம், மனபலம், தைரியம் எல்லாமே நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம கிரிவலம் பண்ணலாம். இப்போ நம்ம கிரிவலம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக நிறைய மழை பெஞ்சு நிறைய வைல்ட் அனிமல்ஸ்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. இப்போ நம்மவும் அடுத்து நான் உங்களுக்கு காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளம்பன்றி மலையிலேருந்து இறங்கி நார்மலாக ரோடில் வர்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது வைல்ட் அனிமல்ஸ்லாம் நம்மளை இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணும்போது நம்ம அவங்கள எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் நம்ம வேலையை பார்ப்போம். அவங்க எந்த வேலைக்கு வந்தாங்களோ அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. லெட்ஸ் ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மனசில் வச்சுக்கணும். பாருங்க, நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் we can see that ஒரு பெரிய முள்ளம்பன்றி. அவங்கள நம்ம வந்துட்டு ப்ரொவோக் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு சீன்றதோ வேண்டாம். இட் இஸ் டேஞ்சரஸ் டு போத் ஆஃப் அஸ். இட்ஸ் நாட் வெரி மச் வெனமஸ், பட் இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். பாருங்க, முள்ளம்பன்றி நிறைய பேர் இதில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெரி ரேர் டு பி சீன். நல்ல பெரிய முள்ளம்பன்றி. நம்ம பக்கத்தில் போக வேணாம். ஆளுங்களை பார்த்துட்டு அவங்களே வந்துட்டு காட்டுக்குள்ளே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. பட் எந்த பக்கமாக வந்தாங்கன்னு தெரில. திரும்பி போகிறதுக்கு எல்லா பக்கமும் ஷீல்டாக இருக்கிறதுனால அவரும் வந்துட்டு எப்படி போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நம்ம பக்கத்தில் போகிறதுனால ஒரு அட்டாக்கிங் மூடில் நம்மளை நோக்கி வர்ற மாதிரி தெரியுது. பட் இட்ஸ் நாட் ஆக்சுவலி. அவங்களோட வேலையை அவங்க பார்க்கட்டும். நம்ம வந்த வேலையான கிரிவலத்தை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்மளோட கிரிவல பாதையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிருதிலிங்கம். நிருதிலிங்கம் நம்ம கிரிவல பாதையில் இருக்கிற 4வது லிங்கம். நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு லெஃப்ட்ல ஒரு சின்ன டைவர்ஷன் வருது. நம்ம அதுக்குள்ள போயிட்டு நம்ம நிருதிலிங்கம் தரிசனம் பண்ணலாம். நிருதிலிங்கம் நம்ம கும்பிட்டோம்னா நமக்கு ஒரு மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேஃப்கார்டிங் மாதிரி கிடைக்கும். எல்லா விதமான நெகட்டிவ் ஃபோர்ஸஸோ இல்லை பிளாக் மேஜிக்கோ இருந்துச்சுன்னா இட் வில் கீப் அஸ் அவே ஃப்ரம் இட் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நிருதிலிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க. அடுத்து கிரிவல பாதையில் நம்ம பார்க்குற லிங்கம் வருணலிங்கம். வருணன் அப்படிங்கிறதே மழை, நீர் அப்படின்றதுக்கான ஒரு மீனிங். நம்ம வருணலிங்கம் கும்பிடும்போது நமக்குள்ள இருக்கிற நீர் சார்ந்த பிரச்சனையோ இல்லை நீர் சார்ந்த கஷ்டங்களோ இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு விலகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. எல்லாமே சிவனே ஆரம்பம், சிவனே முடிவு. அதனால நம்ம சிவன்கிட்ட நம்மளை அர்ப்பணிக்கலாம். வருணலிங்கம் தரிசனம் பண்ணிட்டு நம்ம கிரிவல பாதையில் போயிட்டு இருக்கோம். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஆட்டோவில் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வந்துட்டு கிரிவலம் நடந்து ஒரு லிங்கத்தையும் பார்க்க முடியாதவங்க இந்த மாதிரி ஷேர் ஆட்டோவை ஹையர் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த 8 லிங்கத்தையும் மெயின் மூலவர் சன்னதியிலேருந்து ஆரம்பித்து ஒரு லிங்கமான 8 லிங்கத்துலேயும் நம்மளை போய் காமிச்சு நம்ம போய் வேண்டிக்கிட்டு அவங்க அடுத்தடுத்த லிங்கமாக கூப்பிட்டு போய் கடைசியில் நம்ம திருப்பி மெயினாக நம்மளோட மூலவர் சன்னதியிலேயே விடுறாங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். நடக்க முடியாது இல்லை நடக்க முடியாத பிரச்சனை இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிரிவல பாதையில் இருக்கிற அடுத்த லிங்கம் வாயுலிங்கம். வாயு
அப்படிங்கிறது காத்த குறியிடுது. ஸோ நம்ம இந்த லிங்கத்தை வேண்டிக்கும் போது நமக்கு வாயு சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த வாயு சார்ந்த பிரச்சனைகள், ப்ரீதிங் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை லங் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அது மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கும் அப்படிங்கிறது இன்னொரு நம்பிக்கை. வாங்க வாயு லிங்கத்தை தரிசிக்கலாம். வாயு லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு நம்ம கிரிவல மறுபடியும் தொடரலாம். நம்ம கிரிவல பாதையில அடுத்து பார்க்கறது குபேரலிங்கம். குபேரலிங்கம் நம்மளோட லைஃப்ல ப்ராஸ்பெரிட்டிக்கு, முன்னேற்றத்துக்கு, அடுத்த லெவல் முன்னேற்றமாகி போறதுக்கு நம்ம வேண்டிக்கக்கூடிய லிங்கம் தான் குபேரலிங்கம். நம்ம பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா அமைச்சிருக்காங்க. நீங்களே பாருங்க. என்னதான் நட க்ளோஸ் ஆயிருந்தாலும் கோயிலுக்குள்ள நம்ம போயிட்டு மூலவரை பார்க்கலாம். பட் நம்ம வீடியோ எடுக்க வேண்டாம், அது நல்லதில்லை. நம்ம குபேரலிங்கம் முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம 7 லிங்கமும் பார்த்துட்டோம். நம்மளோட கிரிவல பாதையில் இருக்கிற கடைசி லிங்கம் ஈசானிய லிங்கம். நம்ம ஈசானிய லிங்கத்தை நோக்கி கிரிவலத்தை கண்டினியூ பண்ணலாம். போகிற வழியெல்லாம் இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், நம்ம நிறைய கடைகள் பார்க்கலாம். சின்னதாக லைட்டாக பசிச்சாலோ இல்லை கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுன்றதுக்காக டீ காஃபி குடிக்கிறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் இப்போ கிட்டத்தட்ட 6 மணி. திருவண்ணாமலை சிவனே மலையா காட்சி தரார் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். எல்லாரும் சிவனை வேண்டிக்கோங்க. ஓம் நம சிவாயன்னு சொல்லி நம்ம திருவண்ணாமலையை வேண்டிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஈசானி லிங்கத்தை நெருங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈசானி லிங்கம் போகும்போது ஒரு மெயின் ரோடும் ஒரு சப் ரோடும் நமக்கு தெரியும். இந்த மெயின் ரோட் வழியாக போனோம்னா நம்ம திருவண்ணாமலை டவுன் உள்ளே போயிடுவோம். பட் நம்ம ஈசானி லிங்கம் போகிறதுக்கு லெஃப்டில் தெரிகிற இந்த பாதையை தான் நம்ம சூஸ் பண்ணணும். நிறைய பேர் மறந்தாப்படி மெயின் ரோடில் எடுத்துருவாங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இந்த வழியை தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். நம்ம இப்போ பார்க்க போகிறத 8வது லிங்கம் ஈசானிய லிங்கம். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஈசானிய லிங்கம் வந்துருச்சு. நம்ம திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற அஷ்டலிங்கத்தில் கடைசி லிங்கமான ஈசானிய லிங்கம். ஈசானிய லிங்கம்ன்றது ஒரு விதமான அமைதியை குறுக்கிடுறது. ஸோ நம்ம ஈசானிய லிங்கத்தை வழிபட்டுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இங்கே உட்காந்து சிவன் மந்திரம் சொல்லி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு நம்ம மூலவர்கிட்ட வந்துட்டோம். ராஜகோபுரம் நம்ம கிரிவலம் முடிந்தது. கிரிவலம் முடிச்சுட்டு இப்போ நம்ம ராஜகோபுரம் வழியா அண்ணாமலையரை தரிசிக்க கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். ஓம் நம சிவாய. நம்ம வலது பக்கம் பார்க்கறது இப்போ ஆயிரங்கால் மண்டபம். இடது பக்கம் இருக்கிறது அருணகிரியாருக்கு முருகன் காட்சி தந்த இடம். நம்ம முருகன் கோயில் உள்ள இருக்கு. நம்ம முருகனை தரிசித்துட்டு நம்ம மூலவர் பார்க்கறதுக்கு கியூவில் போகலாம். 50 ரூபா தரிசனம் இருக்கு, பெய்டு. இன்னொன்று ஃப்ரீ தரிசனமும் இருக்கு. நம்ம அண்ணாமலையர் பார்த்துட்டு அடுத்து உண்ணாமலை அம்மன் சன்னதி இது, அவங்களையும் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். இது அண்ணாமலையர் சன்னதி. 4 பக்கமும் கோபுரம். இதுதான் ராஜகோபுரம். ஓம் நம சிவாயன்னு சொல்லி நம்மளோட கிரிவலத்தை முடிச்சிட்டோம்.
பின்னாடி இருக்கிற மலை தான் திருவண்ணாமலை. அண்ணாமலையார் சிவனை காட்சியளிக்கிறார். ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.